விஷயம்தான் இந்த சொர்க்கமும் நரகமும். இப்படிப்பட்ட கான்செப்ட்ஸ்க்கு எல்லா நாகரிகத்திலையும் பல கதைகள் உண்டு. பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி இந்த பர்டிகுலர் சொர்க்கம் நரகம் கான்செப்ட்ஸை விவரிக்க நம்ம சொந்த மண்ணில் உருவாக்கப்பட்டதுதான் கருட புராணம். இது நம்ம வெர்ஷன் ஆஃப் ஹெல் அண்ட் ஹெவன். பேசிக்கா இந்த கருட புராணத்தோட கதை எப்படி துவங்குதுன்னா, ஒரு நாள் விஷ்ணு பகவான் கருடன் மேல ஏறி இந்த உலகத்தை வலம் வந்துட்டு இருந்தப்போ கருடன் விஷ்ணு பகவானை பார்த்து ஒரு கேள்வியை கேட்கிறாரு. இறைவா, இந்த உலகத்துல மனிதர்கள் பிறந்து பிறந்து இறக்குறாங்க. அவங்க செஞ்ச பாவ புண்ணியத்துக்கு ஏற்ப சொர்க்கத்துல சந்தோஷமாவும் நரகத்துல கொடூரமாவும் தண்டிக்கப்படுறாங்க. இது எதனால நடக்குது? இறந்த பிறகு ஜீவன்கள் சொர்க்கத்துக்கு போனோம்னா என்னெல்லாம் செய்யணும்னு விஷ்ணு பகவான் கிட்ட கேட்கிறாரு. கருடனுடைய வார்த்தைகளை கேட்ட விஷ்ணு பகவான் ஒரு சிறு புன்னகையோட பேச துவங்குறாரு. சோ இதுல இருந்து விஷ்ணு பகவான் கூறிய கருட புராண கதைய அவர் வழியாவே நாமளும் தெரிஞ்சுக்க போறோம். கேள் கருடா, இந்த பூமியில வாழக்கூடிய எல்லாருமே என்னைக்கோ ஒரு நாள் மரணம் நம்மள தழுவுங்கிறத தினம் தினம் உணர்ந்து வாழணும். அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை நேர்த்தியாவும் நேர்மையாவும் செய்யறவங்க அடிப்படையிலேயே புண்ணியம் செஞ்சவங்களா கருதப்படுவாங்க. மனிதனுடைய மிகப்பெரிய எதிரியே அவனுடைய ஆசைதான். மண்ணாசை, பொன்னாசை, பொருளாசை, இந்த 3 ஆசைகளுக்கும் மயக்கமாகி மனசாட்சிக்கு விரோதமா தீய செயல்களை செய்யறவங்க மிருகத்துக்கு சமமானவங்க. ஒரு மனுஷனுக்கு 100 பொற்காசு கொடுத்தா அடுத்து 1000 பொற்காசு வேணும்னு கேட்பான். அந்த 1000ம் அவனுக்கு பத்தாது. அடுத்து 1,00,000, அடுத்து 1 கோடி பொற்காசு வேணும்னு கேட்பான். இது கிடைச்ச பிறகும் அவன் மனசு அமைதி அடையாது. தேசத்தின் ஒரு பகுதி தனக்கு சொந்தமாகணும்னு நினைப்பான். அது கிடைச்ச பிறகும் அரசனாகணும்னு சொல்வான். அதோடவும் விடமாட்டான். இந்த பூமி முழுக்க ஆளக்கூடிய ஏக சக்கரவர்த்தி ஆகணும்னு சொல்வான். அது கிடைச்சிட்டா தேவனாகணும்னு கேட்பான். அதன் பிறகு அந்த தேவர்களுக்கெல்லாம் தலைவனான தேவேந்திரன் ஆகணும்னு கேட்பான். மனிதனோட ஆசைக்கு அவன் மனசுக்குள்ள எல்லைகளே கிடையாது. அவனுக்கு தெரியாத ஒரு உண்மை என்னன்னா, புல், பூண்டு, செடி, கொடி, விலங்கினம் இப்படி பல கோடி பிறவிகளுக்கு அப்புறம் தான் சொர்க்க மோட்சம் அடைவதற்கு இந்த மனித பிறவி ஜீவன்களுக்கு கொடுக்கப்படும். ஆனா இத பெரும்பாலான மனிதர்கள் சரியா பயன்படுத்துறது கிடையாது. வாழும் காலத்துல ஒருத்தன் செய்யற பாவம் அவன் இறந்த பிறகு அவனை எப்படியெல்லாம் வதைக்கும்னு தெரியுமா கருடா? சொல்றேன் கேளு. ஒரு மனிதன் இறந்த பிறகு அவனுடைய ஆவி அவன் உடல்ல இருந்து பிரிஞ்சு வெளியே வரும்போது கொடூரமான 3 கருப்பு உருவங்கள் அந்த ஆத்மாவுடைய கண்களுக்கு தெரியும். அந்த 3 உருவங்களும் யமதர்மராஜனுடைய தூதுவர்களான கிங்கரர்கள். அந்த 3 பயங்கர உருவங்களும் இந்த ஜீவனை பாசக்கயிறை கொண்டு காற்றின் உருவமான தேகத்துல அடைச்சு பூமியிலிருந்து 86,000 காத தூரம் அண்டத்துல பயணிச்சு யமதர்மராஜன் முன்னாடி போய் கொண்டு நிறுத்துவாங்க. காற்றின் தேகத்துல இருக்கிற அந்த ஜீவனை ஒரு கணம் யமதர்மராஜன் புத்து பார்த்து, ஆகட்டும், இந்த ஜீவனை பூமியிலே விட்டு விடுங்கள். 12ஆம் நாள் கழித்து மீண்டும் அழைத்து வாருங்கள் அப்படின்னு யமன் கட்டளையிட கிங்கரர்கள் 86,000 காத தூரம் இமைக்கும் நொடியில கடந்து பூமியில காற்றின் தேகத்துல இருக்கிற அந்த ஆத்மாவை பாசக்கயிறுல இருந்து அவிழ்த்து விட்டுடுவாங்க. பூமியில தன்னுடைய வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்னு இன்னும் உணராத அந்த ஜீவன் சுடுகாட்டுல எரியும் தன்னுடைய உடம்புக்கு 10 முழம் உயரத்துல நின்று எரியும் உடலை பார்த்து ஐயோ ஐயோன்னு ஓலமிட்டு அழும். அதோட அழுகை கூடி கழித்த மனைவி, கூடவே இருந்த பிள்ளைகள், கூட்டமாய் நிற்கும் உறவினர்கள் யாருக்குமே கேட்காது. எரியும் சிதையில தலை வெந்து சாம்பலாகும் வரை அந்த உடல் மீதான மோகம் அந்த ஜீவனுக்கு அழியாது கருடா. மொத்தமா உடல் சாம்பலான பிறகு அந்த ஆத்மாவுக்கு பிண்டத்தாலான சரீரம் உண்டாகும். அதாவது காற்றின் தேகத்திலிருந்து பிண்டத்தாலான தேகம் இறந்த ஜீவனுடைய வீட்டுல ஒரு நாளும் வைக்கப்படுற பிண்டத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா வளர ஆரம்பிக்கும். இறந்த பிறகு அந்த வீட்டில் வைக்கிற முதல் நாள் பிண்டத்திலிருந்து ஜீவனுக்கு பிண்டத்தாலான தலை உண்டாகும். 2ஆம் நாள் வைக்கிற பிண்டத்திலிருந்து கழுத்து, 3ஆம் நாள் மார்பு, 4ஆம் நாள் வயிறு, 5வது நாள் உந்தி அதாவது தொப்புள், 6வது நாள் பின்பகுதி, 7வது நாள் பிறப்புக்குறி, 8வது நாள் தொடை, 9வது நாள் கால்கள், 10வது நாள் முழு உருவமும். இப்படி ஒவ்வொரு நாளும் இறந்த ஜீவனுக்கு பிண்டத்தாலான சரீரம் உண்டாகும்.
இந்த 10 நாட்களும் தான் வாழ்ந்த வீட்டுக்குள்ள போக முடியாம வெளியவே நின்னு போறவரை தன் சொந்தங்களை பார்த்து பசியாலையும் தாகத்தாலையும் கண்ணீர் விட்டு அந்த ஜீவன் அழும். பின் பிண்ட சரீரம் உருவான பிறகு 11ஆம் நாள் 12ஆம் நாள் அந்த வீட்டோட மூத்த பிள்ளை படைக்கிற பிண்டத்தை அந்த ஜீவன் புசிக்கும். யமனோட கணக்குப்படி 13ஆம் நாள் வானத்திலிருந்து மறுபடியும் அந்த 3 கருப்பு உருவங்களும் இந்த ஜீவனுடைய கண்களுக்கு தெரியும். 13ஆம் நாள் யமனுடைய தூதுவர்களான கிங்கரர்கள் மறுபடியும் பூமிக்கு வந்து பாசக்கயிறை போட்டு அந்த ஜீவனை நெடுநீண்ட யமலோக பயணத்துக்காக கூட்டிட்டு போவாங்க. கிங்கரர்கள் அந்த ஜீவனை கூட்டிட்டு போகும்போது மறுபடியும் திரும்பி போக முடியாத தன்னுடைய வீட்டை பார்த்து அந்த ஜீவன் அழுதுகிட்டே போகும். இத்தோட பூமியில அந்த ஜீவனுடைய வாசமும் முடிஞ்சு போகும் கருடா. இதுக்கப்புறம் அந்த ஜீவன் புண்ணியம் செஞ்ச ஜீவனா இருந்தா அந்த ஜீவன் செய்த புண்ணியத்துக்கு ஏத்த மாதிரி அந்த ஜீவனுடைய யமலோக பயணத்துக்காக குதிரை